பண்ருட்டியில் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மண் வளம் தான் அந்த மாதிரி. மற்ற ஊரில் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வாங்கி போகிறாங்க. அதர் ஸ்டேட் வந்து ஹைதராபாத்து, ஆந்திரா, தெலுங்கானா, மும்பை, சூரத்லாம் ஏற்றுறோம். 8 கிலோலும் 10 கிலோ வரி வரும். 300 ரூபா போகுது விலை. அதிகபட்சம் 350 ரூபா. என்னோடய பேர் பாலமுருகன், கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம். பலாப்பழமும் முந்திரி வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறோம், விவசாயி. இப்போ நம்ம கடையில் வந்து ஒரு நாளைக்கு, அதாவது மத்திய கவர்மெண்ட் வந்து இந்த பலாப்பழத்துக்கும் முந்திரிக்கும் புவிசார் கொடுத்துருக்காங்க. புவிசார் கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் அந்த பலாப்பழ சங்க சார்பாக வரவேற்கிறோம். இதுக்காக மத்திய அரசு வந்து எங்கள் இந்த பலாப்பழத்துக்கு புவிசார் கொடுத்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அதுக்கு ஒரு துணையாக இருந்த மாநில அரசுக்கும் இந்த பலாப்பழ சங்க சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த புவிசார் கொடுக்கறத மட்டும் மத்திய கவர்மெண்ட்டுடைய கடமை முடியக்கூடாது. எங்களை இன்னும் வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி இதை எங்களுக்கு வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் வெளிநாட்டுக்கு இந்த பொருளை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசு முன் வர வேண்டும். அதுக்கு மாநில அரசு இதனுடைய கவனக்குறையை வந்து மத்திய அரசு பக்கம் திசை திருப்பி இந்த முக்கணியில் ஒரு கனி, சிறந்த கனி பலாக்கனியும் எல்லா கனியோட எதுலையுமே கலப்படம் இல்லாத இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரே கனி வந்து பலாப்பழம் மட்டும்தான். வேறு இதில் எதுவுமே கலப்படமே அவ்வளோ இதை பண்ண முடியாது. அப்படி இருக்குள்ள முக்கணியில் ஒரு கனி, சிறந்த கனியை மத்திய மாநில அரசுகளும் இதுவும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணி வெளியில் இருக்கிற மக்கள் இது வந்து சாப்பிடணும். இந்த கடலூர் மாவட்டம் வந்து பாலைவனமாக அடிக்கடி புயலோ மழை சேராங்களோ நிறைய பாதிப்படுது. இந்த பலாமரம் மட்டும் நாங்கள் இல்லைன்னா நாங்களாம் பாலைவன மாரி, அதாவது கஞ்சிக்கே வழி இல்லாத அண்டமானியில் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையாக வரும். இந்த பண்ருட்டி பலாப்பழம் கடலூர் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் இந்த தொழில் பண்ணின்னு இருக்கிறோம். இதனால் வந்து ஒரு பல ஆயிரம் கோடி ஒரு நாளைக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, கடலூர் மாவட்டத்தில் ஒரு 10 லட்சம் பேர் இதனுடைய பலனை அனுபவிக்கிறோன்னா இதை நம்பி 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இதை நம்பி பிழைக்கிறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இதில் பிழைக்கல. நாங்கள் வெளியில் இருக்கிற ஏற்றுறோம். இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ இது பொருளாக அந்த தொழிலை வந்து நம்ம அதிகமாக ஆர்வம் பண்ணி இதை பலாப்பழ தொழில் பண்ணுறாங்க. இப்போ ஆந்திராவிலேருந்து வராங்க, இப்போ சூரத்துலேருந்து வராங்க, பாம்பேலேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, கேரளா, எல்லா மாநிலத்துக்கு வராங்க. இதில் வந்து சிப்ஸு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க, சிப்ஸு பிரியாணிலாம் போடுறாங்க. இன்னும் அதுமாரி அல்வாக்குன்றாங்க. இன்னும் ஏதாவது மத்திய அரசு வந்து மத்திய மாநில அரசுக்கு இதை வந்து வேறு ஏதாவது பதப்படுத்த முடியுமா? இப்போ அந்த பலாக்கொட்டையெல்லாம் வந்து உப்புமா மாரி கிண்டி சாப்பிட்றாங்க. அந்த கொட்டையை எடுத்து உடச்சி அது உப்புமா கிண்டி சாப்பிட்றாங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து சாப்பிட்டா அந்த காயில் வராதுன்றாங்க. ஏற்கனவே நிறையா ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேப்பரில் எல்லாம் டிவிலாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி பலாசோலை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அவ்வளோ இரும்பு சத்து உடம்புக்கு அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்காங்க. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்றாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், பலாசோலையை பெரட்டி சாப்பிட்றோம். அந்த சக்கையை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ஆள் வச்சு பிடுங்கி பவுடர் மாரி தயாரித்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். சின்ன கம்பெனி மாரி பேட்டரி மாரி வச்சு அது எங்களால் பெரிய பேட்டரிலாம் வாங்கி அந்த இதை பிரித்து பதப்படுத்தி எங்களால் எடுக்க முடியல. அதை பதப்படுத்தி எடுக்கிற மாரி இருந்தால் இதை ஒரு நாளைக்கு இப்போ 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி நாங்கள் வெளி மாநிலத்துக்கு ஏற்றுவோம். இப்போ இதை லோக்கல்லே கொடுத்தாலும் எங்களால் அதுக்கு அந்த மிஷினு பொருளாதாரம் எங்கிட்ட கிடையாது. அந்த மிஷினு வாங்க போனால் குறைஞ்சபட்சம் 2 கோடி 3 கோடி 4 கோடி ஆகும். அந்த மிஷினு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு அதிக சக்தி கிடையாது. நாங்கள் அந்த சடங்களை வச்சு இதை கட் பண்ணி பிடுங்கி போட்டு அந்த வெயிலுக்கு உலர்த்தி மேலே கண்ணாடி போட்டு அந்த ஈரப்பாதை வந்து கண்ணாடியே இழுக்குது. இந்த பலாசோலுடைய ஈரப்பாதை தான் கண்ணாடியே உறிஞ்சி அதை நல்லா காய வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து பவுடராக ஆக்கி அந்த பவுடரை இட்லி பொடி ஆக்குறோம். இட்லி பொடி தோசைக்கு பொடி கொடுக்குறோம். அந்த சுகரு கொடுக்குறோம். காப்பியில் போட்டு குடிக்கிறாங்க. நாங்கள் இந்த வெறும் கஞ்சி கேழ்வரகு கஞ்சி குடிக்கிற மாதிரி அதை இது போட்டு ஸ்பூன் போட்டு கிண்டி பாலாக குடிக்கிறோம். எல்லா இதுக்கும் இது உதவுது. அப்படி இருக்குள்ள மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு தனியாக ஒரு கவனம் செலுத்தி எந்தெந்த பொருளுக்கோ ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த பொருளுக்கும் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இதெல்லாம் வெளி மாநிலத்துக்கு ஏற்ற விட அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்போதைக்கு ரேட்டு சார், இது வந்து இப்போதைக்கு ரேட்டுனா இது வந்து இப்போ வந்து 300 ரூபா ரேட்டு போகுது சார். இப்போ வந்து 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் போகுது. ஒரு கிலோ பார்க்க போனோம்னா குறைஞ்சபட்சம் 10 கிலோலேருந்து 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் வருது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.